வணக்கம். நாளைக்கு 22ஆம் தேதி 6 to 9 ஜோஹோ மீட்டிங்ல சந்திப்போம். மார்க்கெட்ல ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு முக்கியமான கட்டத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜூன் 21 ஒரு இம்பார்ட்டன்ட் கேன் டேட். சாதாரணமா இந்த பீரியட்ல இந்த டேட்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் காட்டியிருக்கு. மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு சிக்னல் கொடுக்குதா? இன்னைக்கான வீடியோல அதை பத்தி ஒரு சின்ன விளக்கமா நான் கொடுத்துருக்கிறேன். இன்டெப்த் வாங்க நாளைக்கு நம்மளோட ஜோஹோ மீட்டிங்ல சந்திச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செக்டோரியல் அனாலிசிஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வாரம் ஆகுது. அண்ட் செக்டார் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு செக்டார் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்தெந்த செக்டார்ல என்னென்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணலான்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்தரா நம்ம வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்லாம் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை ப்ராஃபிட் டேக்கிங் எடுக்கலாமான்றது முடிவு பண்ணிக்கலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே ரேசர் பேயோட லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஜிபே பண்ணலாம், கிரெடிட் டெபிட் கார்டு மூலமா பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888க்கு. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். வாங்க நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு மார்க்கெட் என்ன பண்ணுது? மார்க்கெட் தோ ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் நிஃப்டி -65, ஆனால் ஃபியூச்சர்ஸ் -122 பாயிண்ட்ஸ், ரைட்? இன்ட்ராடேல ஒரு 120 பாயிண்ட் 117 பாயிண்ட் ஸ்விங் ஆகிட்டு க்ளோஸ் ஆன லெவல் -122 பாயிண்ட்ஸ், ரைட்? பேங்க் நிஃப்டியும் ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படி ப்ராஃபிட் டேக்கிங்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. -155 பாயிண்ட்ஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 550 பாயிண்ட்ஸ் 547 பாயிண்ட்ஸ். அண்டர் கரண்ட்னு ஒன்று இருக்குல்ல, கீழே காட்டுற விஷயம் வேற, ரைட்? மேலோட்டமாக பார்த்தா ஓகே 5 நாள் அப்படி 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 மேலே ஏறிச்சு, ஒரு 120 பாயிண்ட் இறங்கினது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பேங்க் நிஃப்டி 155 தானே, ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. காரணம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டிஸ்கவுண்ட்ல போயிடுச்சு. தோ டிஸ்கவுண்ட் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் தான், -40, அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -60. அடுத்த வாரம் எக்ஸ்பைரி இல்லை, வர தேர்ஸ்டே அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் முடிச்சு ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் நம்ம போகிறோம். ஒன்று, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எப்பயுமே இதை மாசம் மாசம் நடக்கிற விஷயம் தான். பட் ரொம்ப நாள் கழிச்சு நிஃப்டி 50ல இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அப்ப ஓவரால் மார்க்கெட், நான் சொல்றது நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நான் பேசல, ஓவரால் மார்க்கெட் அந்த நெகட்டிவிட்டி காட்டிட்டு இருக்கு. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ரோல் ஓவர்ல மேபி கரண்ட் மந்த்தை நெகட்டிவா வச்சு அடுத்த மந்த்துக்கு ரோல் ஓவர் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கலாமே. நான் இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 5:45-6 பக்கமாக ரெக்கார்ட் பண்றோம். அண்ட் டேட்டாஸ் எதுவுமே வரல. டேட்டாஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ராபப்ளி அதை பத்தி பார்க்கலாம். அண்ட் கையில இருக்கிற டேட்டாஸ் லைவ்ல வரும்ல, அந்த டேட்டாஸ் நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாதுன்னு சொன்னால், இந்த எஃப்ஐஐ கணக்கு இருக்கு தெரியுமா, அது மட்டும் தனியா 6:30 மணிக்கு மேல தனியா அப்படி போடுவாங்க. அது கொஞ்சம் காண்டு தான். கவர்மெண்ட் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும்ன்றாங்க. எஃப்ஐஐஸ் டிஐஐஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்றாங்கன்றது அவன் பார்க்க முடியும். ஆனா அவன் என்ன பண்றான்றது நாங்க 6:30 மணிக்கு மேலதான் பார்க்கலாம். எவனாச்சும் ஒருத்தன் கேஸ் போடணும்டா, ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்றது தெரியாது. அது என்ன எஃப்ஐஐக்கு மட்டும் தனியா ஒரு கொக்கு மாதிரி ஒன்று தனியா கொடுத்துட்டு இருக்கீங்கன்றது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்க ஈவினிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ் டேட்டா நீங்க பாருங்க. 3:30 மணிக்கு பாருங்க, 4 மணிக்கு பாருங்க, 6:30 மணிக்கு நீங்க பாருங்க, அப்படியே சிக்கன் அப்படியே ஜம்ப் ஆயிருக்கும். இது எல்லாமே அந்த எஃப்ஐஎஸ் டேட்டா ஆட் பண்றது தான். அது வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபுல் டேட்டாஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் அண்டர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ரைட்? சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயமான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை நேற்று நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படல, பட் இன்னைக்கு நம்ம பேசலாம் அதை பத்தி. ஒன்று, பௌர்ணமி, ரைட்? ஃபுல் மூன் டே, அண்ட் இதோட எஃபெக்ட் பெருசா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஃபுல் மூனுக்கு என்னடா இது சம்பந்தம்னு சொல்றா, இன்னொன்று விஷயமும் இருக்கு. கேன் டேட் ஜூன் 21. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேன் டேட். அந்த கிராஸ்ன்னு வேணாம், அந்த பிளஸ்ல 4 இம்பார்ட்டன்ட் டேட் இருக்கு. நான் ஆல்வேஸ் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஒன்று வந்து ஜூன் 21, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 21 அண்ட் ஜூன் 21, செப்டம்பர் 23 அண்ட் டிசம்பர் 22. இந்த 4 டேட்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23 வந்து ஈக்குனாக்ஸ் டேட்னுவாங்க. ஆன்லைனில் போய் பாருங்கள். எல்லாரும் சொல்கிறத வந்து ஈக்குனாக்ஸ் டேட்டு டே அண்ட் நைட் ஈக்குவலாக இருக்கும். ஆக்சுவலாக எர்த்தோட ஈக்குவேட்டரும் சன்னோட ஈக்குவேட்டரும் ஸ்ட்ரெயிட் லைனில் வருது. அதோட இம்பேக்ட் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன் 21 வந்து லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்டஸ்ட் நைட். மார்ச் 21 இருந்து டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹையஸ்ட், அதாவது லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்டஸ்ட் நைட் வந்து இன்னைக்கு. பேசிக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஈக்குவேட்டரும் சன்னோட ஈக்குவேட்டரும் நம்ம வந்து 90 டிகிரிஸில் வந்து நிற்கிறோம். நம்ம வந்து 270 டிகிரிஸ்ன்றோம். சரியா? அண்ட் வேற என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை, ரைட்? அண்ட் அதுக்கான எனர்ஜி எஃபெக்ட் மார்க்கெட்டில் இருக்கும். சாதாரணமாக வந்து ஜூன் 21 இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் ட்ரெண்ட் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ப்ராபப்ளி இது ட்ரெண்ட் சேஞ்சான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்க்கலாமே வரும் காலத்தில் மார்க்கெட் எப்படி ஸ்பேன் அவுட் ஆகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக நடக்கலை. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் -9%. ஒன்றும் இல்லை, பிபிசிஎலும் ஹெச்பிசிஎலையும் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு வந்துச்சுன்னா அது அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான எதிரொலி தான் வந்து உங்களுக்கு இது ஒன்று. ரெண்டாவது, ஓவரால் மார்க்கெட் எஸ் நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா எஸ் ஓவராலாக அப்படியே மந்தமாக நெகட்டிவ் இருந்துச்சு. ஒன்று ப்ராஃபிட் டேக்கிங்கா ரோல் ஓவரா டேட்டாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து டேட்டாஸ் வைஸ் ஸ்டாக் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அண்ட் நௌக்கரி 2-3 ஸ்டாக், ஜிண்டால் ஸ்டீலு, ஐடியா டெய்லி வந்து 4-5% வந்து மேலே ஆகிட்டு இருக்கு. நான் நிறைய பேர்த்திட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை ஜோஹோ மீட்டிங்கில் ஐடியா வாங்கி போட்டு அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்கு அப்படியே மறந்துடுங்க, பார்த்துக்கலாமே என்ன நடக்க போகுது. 15 ரூபா 16 ரூபா தானே ஸ்டாக்குன்னு சொன்னது. இன்னைக்கு ஏறி வந்து ஆல்மோஸ்ட் 17 ரூபா 15 பைசா, 2 ரூபா தான் வைங்க. 15 ரூபாக்கு 14 ரூபாக்கு வந்து 2 ரூபான்றது பெரிய விஷயம். சரி, இப்போ மார்க்கெட்டை என்ன பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட் டேக்கிங் எடுக்கலாமா? சீரியஸான கொஷின் அண்ட் சீரியஸான ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுட்டு வெயிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நாளைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஜோஹோவில் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 மணி நேரம் இல்லை, நம்ம வந்து யூடியூப்ல வந்து 3 மணி நேரம் வீடியோ பார்த்தா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரியா? எனிவே நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான் போடுறேன், ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெஷல். இதில் நம்ம வந்து செக்டார் வைஸ் என்னென்ன செக்டார் என்ன ரொட்டேஷன் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னலி நிறைய டென்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. லெபனான் இஸ்ரேல் மேலே பெரிய லெவலில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அண்ட் கார்பெட் பாம்பிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் கம்முன்னு இருக்குமா? அப்போ பண்ணல. அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா வார் ஒரு உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. என்ன உச்சகட்டத்தில்னு சொன்னால் யுக்ரைன் பின்னாடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ட் யூரோப் யாருமே வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா கிளியர் கட்டாக சொல்லிச்சு, யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்த்து நிற்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வெப்பன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன்டான்ற மாதிரி அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. வாடா ஒண்டி கொண்டி வாடான்ற மாதிரி போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாப்புல. இது ஒரு சைடு இருக்கிற. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கெல்லாம் லெசன் எடுத்துகிட்டு இருப்பாங்களே யூகே, அவங்க ஊரில் ப்ரொட்டஸ்டர்ஸ், ரைட், ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து நாடு கடத்துகிறாங்க. யாரெல்லாம் வந்து பாலஸ்டைன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சப்போர்ட் பண்ணி இல்லை இஸ்லாமிக் ஜிஹாதிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறீங்களோ தூக்குடா, எல்லாம் அந்த நாட்டுக்கு எல்லாம் கிளம்பி போங்கடான்ற மாதிரி மூட்டை கட்டிகிட்டு இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ரிஷி, ரைட், யூகேயோட பிரதமர், அவர் வந்து சொல்கிறாரு, அவர் சுதேஷி மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாரு, பை ஒன்லி மேட் இன் இங்கிலாண்டுன்றது. காமெடியாக இருக்குது. எனிவே அவங்க வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமின்ற விஷயம் வந்து அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. கடைசியாக டே நம்ம பொழைக்கணும்னா நம்ம ஒரு சாமானை வாங்கிடான்ற லெவலுக்கு வந்தாச்சு. அதுதானே ஆகணும். அவங்க எக்கானமியும் வந்து டோல்ட்ரம்ஸில் இருக்குது. எவ்வளோ நாள் தான் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு அந்த ஊரில் விற்றுக்கிட்டு இருக்க முடியும்?
ப்ரொடக்ஷன்றது வந்தால் தானே உள்ளூர் மக்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இதான் வந்து சூழ்நிலை. உலக பொருளாதாரமும் மாட்டும், உலக ஜியோ பாலிட்டிக்ஸாகவும் ஒரு சூடு பிடிச்சிட்டு இருக்கு. மேபி ரைட், நம்ம வந்து அந்த டேர்ன் அரவுண்ட் பீரியட்ல இருக்கிறோமான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதெல்லாம் ஒரு சைடு மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். கோல்டு சில்வர் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. தோ டாலர் ஸ்ட்ராங் ஆனாலும் கோல்டு சில்வர் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அந்த 8350 8360 அந்த லெவலில் தான் நிற்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7500 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 92,800 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 999 குவாலிட்டி. ஸோ அந்த 1000-2000 கிலோ அந்த லெவலில் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இறுக்கம் காட்டுது. அண்ட் பார்க்கலாமே, நாளைக்கு அனலைஸ் பண்ணும் போதும் இன்டெப்த் நம்ம வந்து கிளாரிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.